அனைவருக்கும் கைஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் 2025 டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். நான் ஏன் ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் காம்படிஷன் போட்டவே ஓவரால் மெரிட் எந்த அளவுக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இது ஓவரால் இந்தியான்றதுனால ரொம்ப டஃப்பாக இருக்கும். இல்லை ப்ரோ டஃப்பாக இருந்தாலே பரவாயில்ல, கண்டிப்பாக நான் அப்ளிகேஷன் போட்டு என்னோடய முயற்சியில் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். வில் பவர் இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நேம் ஆஃப் த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் சி, சரிங்களா. இதோட எலிஜிபிலிட்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்களும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். 10th மேலே படித்தவங்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/12/2025 வரைக்கும் இதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது 14 வேக்கன்சிக்கு வந்து ஸ்டோர் கீப்பர், இன்ஜினியரிங் டிரைவர், லேசர் சிவிலியன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரான்ஸ்போர்ட், ஆர்டினரி கார்டுக்கு இவங்க வேக்கன்சி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கரண்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் அண்டு ஃபோன் நம்பர் இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த கோஸ்ட் கார்டுக்கு கடலோர காவல்படைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மீனவர் சமுதாயத்தை கூட இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நீச்சல் பக்காவாக தெரியணும், ஓகேங்களா. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் 1 by 1 சொல்கிறேன். இந்தியன் கோஸ்ட் கார்டில் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க, அதுவும் பர்மனெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 14 வேக்கன்சிக்கு ஸ்டோர் கீப்பர், இன்ஜினியர் டிரைவர், லேசர் சிவிலியன், மோட்டார் டிரான்ஸ்போர்ட், ஆர்டினரி கிராட், சரியா. இந்த மாதிரி பியூன், இந்த மாதிரி பல்வேறு காலிப்பணிகள் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அனுபவம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், சரிங்களா. நீங்கள் இந்த ஜாபுக்கு போட்டி போகிறதுக்கு அனுபவம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த வேக்கன்சி வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் போஸ்டிங்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சென்னையில் போஸ்டிங் அமையுது, நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். எப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா 15/5/11/2025 அன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. முடியுது பார்த்தீங்கன்னா 29/12/2025 வரைக்கும் இதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஆஃப்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்கவே முடியும், ஓகேவா. இது நீங்கள் ஆஃப்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்கவே முடியும். அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளோட வீடியோ கீழே பயோவில் லிங்க் கொடுத்துட்றேன். அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறதுன்றதை 1 by 1 வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். ஸ்டோர் கீப்பருக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டிரைவருக்கு 3 வேக்கன்சி, லேசருக்கு 2 வேக்கன்சி, சிவில் மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பியூனுக்கு 4 வேக்கன்சி, வெல்டர், சரியா. யாராச்சும் வெல்டிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பருக்கு நீங்கள் குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, 12th மேலே நீங்கள் டிகிரி படிச்சிருக்கிறோம் ப்ரோ அப்படின்றவங்க இதுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். இன்ஜின் டிரைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டியூட்டி, சரி. எங்கேயாச்சும் நீங்கள் ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களே, அதுக்கான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் 2 years இது வேணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது லேசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சர்வீஸ் மோட்டார்ஸ், ஓகேங்களா. சர்வீஸ் மோட்டார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு சிவிலியன் மோட்டார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும், 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஓகேவா. சிவில் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெவி மோட்டார் லைசன்ஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். நெக்ஸ்ட்டு பியூன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெல்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருக்கணும், இல்லைனா அது ஈக்குவலாக நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருந்தாலே ஓகே தான். அது மட்டும் கிடையாது, 3 years எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருக்கணும். இதெல்லாம் முடிச்சிருக்கிறப்போ நீங்கள் என்ன ஏஜ் கேட்டகரியில் அவங்க ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க
எல்லாருக்குமே டவுட் இருக்கும், சொல்கிறேன், ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸ்டோர் கீப்பரு 25 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்ஜின் டிரைவருக்கு 30, லேசருக்கு 30, ஓகேவா. சிவில் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் 27, பியூனுக்கு 27, 18லேருந்து 27 இருக்கிற வரைக்கும் தாராளமாக அட்டன் பண்ணலாம். 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அட்டன் பண்ண முடியும். ரெண்டாவது வெல்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18லேருந்து 27 வயசு உள்ளே இருக்கணும். சரி, அந்த ஏஜ் கேட்டகிரியில் தான் ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஏஜ் பார் ஆகிடுச்சு, 27 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது சொல்கிறேன். அவங்களுக்கு கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு SC/ST மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் 5 வருடம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 30 வயசு வரைக்கும் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். OBC கேட்டகிரி 28, ஓகேவா. உங்களுடைய வயது வரம்புலேருந்து அவங்க கொடுக்குற கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் ப்ளஸ்ஸாக ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இதில் எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகிரி போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நெக்ஸ்ட்டு இதோட அப்ளிகேஷனெல்லாம் போட்டாச்சு. எங்களை வந்து ஆல் டிக்கெட்டெல்லாம் எப்படி வரும், ஆன்லைன் மூலிமா டவுன்லோட் பண்ணுறதா, ஆஃப்லைன் மூலிமா நாங்கள் டவுன்லோட் பண்ணுறதா, இல்லை வீட்டுக்கே லெட்டர் வருமா? வீட்டுக்கே தான் லெட்டர் வரும் கம்பல்சரி. ஏன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால 100% உங்களுக்கு வீடை தேடி லெட்டர் வரும், அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் எந்த வரையும் பண்ணிக்க வேண்டாம். உங்களோட அப்ளிகேஷனை மட்டும் கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் ஜெராக்ஸ் வச்சு கரெக்டாக அனுப்பிச்சிடுங்க, ஓகேங்களா. நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தான் லெட்டர் இந்தியன் போஸ்ட் மூலிமா வரும். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் எக்ஸாம். நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், ஓகேவா. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். எந்த அட்ரஸ்க்கு நாங்கள் விண்ணப்பிக்கிறது ப்ரோ சொல்கிறேன். நீங்கள் டாப் டு பாட்டம் உங்களுடைய என்வலப்மெண்ட் கவரில் நீங்கள் இதை வந்து நோட் பண்ணணும். மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் இதில் எந்த துறைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த துறையை வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தி அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு எழுதிட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டு இங்கே நீங்கள் ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு எழுதணும், ஓகேவா. எழுதிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். போஸ்ட்டோட அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதுதான் அந்த அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், அப்ளிகேஷன் ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அட்ரஸ் ஆஃப் த சென்டிங் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இதுதாங்க. தி கமாண்டர் கோஸ்ட் கார்டு ரீஜியன் ஈஸ்ட் நியர் நேப்பியர் பிரிட்ஜ் ஃபோர்ட் ஆஃப் ST ஒரிஜி PO சென்னை 600009. இந்த இடத்துக்கு தான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு 29/12/2025 உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க கைக்கு போயிடணும், ஓகேங்களா. சரி, இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம இப்போ டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். லோடிங் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். PDF தான் ஓப்பன் ஆகுது, நோ ப்ராப்ளம். லிங்க் நான் பயோவில் கொடுத்துறேன். இதுதாங்க அந்த அப்ளிகேஷனு, ஓகேங்களா. உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஜெராக்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க. எல்லாமே எல்லாருக்கிட்டையும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணணும். அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்க. ப்ளஸ் வந்து நீங்களும் ஒரு 2 அட்ரஸுக்கு அதுவும் 40 days பிஃபோராகவே உங்களுடைய ஆவணங்கள் அவங்க கைக்கு போயிடணும் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதுதான் அந்த மேலே பாட்டமில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப். நீங்கள் இந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணுறீங்களோ ஃபில் பண்ணிங்க, அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் எந்த துறைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய நேம், உங்களுடைய போஸ்ட் நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், பர்மனெண்ட் அட்ரஸ். உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் இன்னும் வேறு ஏதாச்சும் ரெண்டாவது இருக்கான்னு கேட்டாங்கன்னா அது ரெண்டாவது நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்படி நோன்னு கொடுத்துருங்க. அட்ரஸை கரெக்டாக டோட்டலாக ஃபில் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் 10th அந்த எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்க அதோடைய பர்சன்டேஜ், நீங்கள் அது எந்த ஸ்டேட் போர்டா இல்லை யூனிவர்சிட்டியான்றதை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th அப்படின்னு எழுதிடுங்க. நீங்கள் 10th எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்க அது இங்கே நோட் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ நீங்கள் 10th பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டா இல்லை யூனிவர்சிட்டியான்றதை நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு
இந்த இடத்துல உங்களுடைய மெயிலா அண்டு ஃபீமெயிலான்னு கேட்குறாங்க, அது இங்கே நோட் பண்ணிங்க. அதுவும் நேஷனாலிட்டி இந்தியனா இங்கே என்ட்ரி பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டான்னு கேட்குறாங்க, எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுத்துருங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்கன்னு கேட்டால் அது இங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கம்பல்சரி என்ஓசி வாங்கணும், மொபைல் நம்பர் அண்டு மெயில் ஐடி. ஓகேங்களா? இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு உங்களுடைய தம்ப்லைன் இங்கே வந்து உங்களுடைய தம்ப்லைனை வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் தம்ப்லைனை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் வச்சே ஆகணும். உங்களுடைய சிட்டி அண்டு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துங்க. அது ஒரு ஃபேராக நீங்கள் ஃபில் பண்ணுறதே போதுமானது. இந்த பாருங்கள், இதுதாங்க அந்த சாம்பிளை. மேலே வந்து டாப் டு பாட்டம் என்ன பண்ணுன்றதை சொல்லிட்டாங்க. உங்களுடைய டூ அட்ரஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த போஸ்ட் கார்டு கடலூர் காவல்படைக்கு எந்த அளவுக்கு விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.